உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரத்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல கனி நிக்கிறது, மத்த டீச்சர்ஸ் இந்த ஹெச்எம்னு எல்லாரும் பாக்குறது, இது எல்லாத்தையும் நீ வீடியோ எடு. அதுதான் நமக்கு ஆதாரம். டேய் தம்பி, அந்த வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது. நீ இவங்க எல்லாருமே குற்றவாளிங்க தான். உங்களெல்லாம் ரெண்டுல ஒண்ணு பார்க்காம நான் விட மாட்டேன். ரத்னா, எடுத்துட்டியா? எடுத்துட்டேன் டி. வெரி குட். பாருங்க மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், தப்பு செஞ்சது கனி இல்ல, நீங்க தான். இது சாதாரண தப்பு இல்ல, பெரிய தப்பு. ஒரு பெண் குழந்தைய சட்டவிரோதமா அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அவளை ஸ்டேஷன்ல வச்சு ஹராஸ் பண்ணிருக்கீங்க. அவளை வச்சு அவ அண்ணனையும் மிரட்டி எழுதி வாங்கிருக்கீங்க. உன் மேல இருக்கிற குற்றச்சாட்டுகளோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. நீ வெறும் டாக்டர் தான், வக்கீல் கிடையாது. உன் பேச்செல்லாம் என்கிட்ட எடுபடாதுல. கனிய விட முடியாதுல. உன்னால ஆனதை பாத்துக்கோ. பாக்கதானே போற. ஏ கனி, எழுதிட்டியா? அது பின்னாடி இருக்கார்ல ரைட்டர், அவர்கிட்ட கொடு. இந்தாங்க. சார், ஊராட்சி ஒன்றிய உயர்நிலை பள்ளி 8ஆம் வகுப்பு ஆ பிரிவுன்னு அட்ரஸ் போட்டிருக்கு சார். சார், படிக்கிற புள்ள பெரிய பிரச்சனை ஆயிரும் சார். சார், கீழே கிடந்து எடுத்துட்டு போட்டிருக்கு சார். கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணா பணியின் போது கவனமின்மை அப்படின்னு சொல்லி உங்க மேலதான் சார் நடவடிக்கை எடுப்பாங்க. நல்லா எடுத்து சொல்லுங்க சார். இன்னும் 10 நிமிஷத்துல எங்க வக்கீல் வரமாட்டாரு. சமூக சீர்திருத்த துறையிலிருந்து அதிகாரிகளை வர வைப்பேன். மீடியாவையும் தான். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இது இந்தியா முழுக்க ஒரு சென்சேஷனல் நியூஸா பரவும். சார், தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க சார். பெரிய தப்பு பண்ணிட்டோம். முதல்ல இதை குழந்தைகள் பாதுகாப்பு துறைக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். நாங்கள் விட்டுட்டோம். எங்க மேல நடவடிக்கை எடுத்துட போறாங்க சார். உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள சண்முகத்தையும் கனியையும் வெளியே விடல, நான் சொன்ன மாதிரி செய்வேன். ரத்னா, சைல்ட் அண்ட் உமன் ஹெல்ப்லைன் நம்பர் என்ன? 1098 தானே? ஆமா. ஞாபகம் இருக்கு. மேடம் 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 ப்ளீஸ் மேடம், அவுட் ஆஃப் த செஷன். காம்ப்ரமைஸாக போயிடலாம் மேடம். ப்ளீஸ் தயவு செஞ்சு இதை பெருசுப்படுத்தாதீங்க மேடம். ஏங்க, நானா தப்பு பண்ணேன்? தப்பு பண்ணது அந்த இன்ஸ்பெக்டர். அவர்கிட்ட பேசிக்கோங்க. சார் சார் வேணாம் சார். உங்கள் துப்பாக்கி தான் கிடைச்சிருச்சு இல்லை, இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க சார். இல்லைண்ணா நாங்களே உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல வேண்டியது வரும். என்னால் வேலையை விட்டெல்லாம் நிற்க முடியாது சார். சார், நாங்கெல்லாம் டீசெண்டான கவர்மெண்ட் டீச்சர்ஸ். தயவு செஞ்சு இதுல எங்களையும் மாட்டி விட்டுறாதீங்க சார். ஒப்படாது என்னச்சு சர்வால், என்ன செய்ய லாக்கப்ல தங்கிடவா? அதான் முடிஞ்சு போச்சுலாம். ஐயோ பிரசிடென்ட் சர்வால், நீங்க வேற சிக்கலாக்கிற போறிய சார். பிரச்சனை பெருசாயிர போகுது. நீங்க உடனே முடிவு பண்ணலன்னா ஸ்டேஷன்ல இருக்கிற மொத்த பேரும் தான் மாட்டிப்போம். அட்லீஸ்ட் எங்களையாவது விட்டுருங்க சார். நாங்கள் சாட்சி சொல்ல வரல. ப்ளீஸ் சார். எல்லாரும் வெளியே போங்க. ஒருத்தர் கூட இங்க நிக்க கூடாது. எல்லாம் வெளியே போங்க. சண்முகத்தை ரிலீஸ் பண்ணுங்க அண்ணாச்சி. சரிங்கம்மா. நீ கையெழுத்து போட்டுட்டு கிளம்புங்க சர்வால்.
பரணி ஸ்டேஷன்ல வந்து என்ன பேச்சு பேசினா தெரியுமா? அவன் மட்டும் வராம இருந்திருந்தா இவங்கெல்லாம் தப்பிச்சிருக்கவே முடியாது. ஏதாவது ஒரு செக்ஷன்ல அவங்கள உள்ள தள்ளி கண்டிப்பா கம்பி எண்ணெய் வச்சிருப்பேன். நேர் வழியில போட்டி போட்டு ஜெயிக்க முடியல, இப்படி குறுக்கு வழியில திட்டம் போட்டா தோத்து தான் போகணும். ஏய், இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். அது எப்படிங்க? எங்க அண்ணன் விஷயம் எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயமா அப்படின்னு ஆறு சொன்னா? ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் குறுக்கு வழியில போக பாக்குதிய. கோவில்ல வச்சு எங்க அக்காவை கடத்த நினைச்சப்ப எங்க அண்ணன் கண்ணுல குங்குமத்தை அடிச்சு ஜெயிக்க பாத்திய, அதுவும் முடியல. பொறவு கபடி போட்டியில முதுகுல குத்தி ஜெயிக்க பாத்திய, அதுவும் முடியல. அதே மாதிரிதான் இந்த தடவையும் தோத்து போய் புலம்பிட்டு இருக்கிய. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எங்க அண்ணனை ஒரு நாளும் உங்களால ஜெயிக்கவே முடியாது. பேசுறீங்க, இந்தாங்க காப்பியை குடிங்க. அவன் மேல கைய வச்ச எண்ணெய கொதிக்க வச்சு உன் கையில ஊத்திடுவேன். ஜாக்கிரதை. மோ, கட்டின புருஷனை கேவலமா பேசுற உன் மருமாவ நான் அதை கேட்டுட்டு இருக்கணுமோ? என்னத்தல கேவலமா பேசினா? நடந்ததை தானே இவ சொன்னா. அது உனக்கு அவமானமா இருக்குன்னா அது உன்னோட தப்பு. ஊர் மேல இருக்கிற கோவத்தை இவ மேல காட்ட பாக்குத. வந்துட்டான் பொம்பளை புள்ளி அடிக்கிறதுக்கு கைய முறுக்கிக்கிட்டேன். ஏய் ஏய் நிறுத்து. உனக்கு என்னடி? அவன் பொண்டாட்டி அவன் பேசுதான் அடிக்குதான், இல்ல தூக்கி போட்டு கூட மிதிப்பான். அதுல கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு எங்க இருந்துடி வந்தது உரிமை? அதெல்லாம் சரிதான். இதுக்கு நடுவுல வந்து நாட்டாம செய்ய நீங்க யாரு? முதல்ல எங்க வீட்டு விவகாரத்தை பேச உங்களுக்கு யார் இங்க உரிமை கொடுத்தது? சௌந்தரா, உங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல சௌந்தரா, என்னல உன் பொண்டாட்டி பேச்சுல ஒரு மார்க்கமா இருக்கு. எலா பாக்யம், என்ன வாய் நீளுது? இந்தாரி இது என் அக்கா, இவ அப்படிதான் பேசுவா. இவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கி. அக்கா ஆட்டுக்குட்டியெல்லாம் கட்டி கொடுத்த கையோட முடிஞ்சு போச்சு. அவங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்குல்ல, ஒரு குடும்பம் இருக்குல்ல, அங்க போய் இவங்க நாட்டாமை எல்லாம் வச்சுக்கட்டும். தம்பி கூட உரம் பொற கொண்டாடணும்னா வந்தமா போனமான்னு இருக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.